அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். மார்ச் 26 வரை 3 ராசிகளுக்கு காலசர்ப்ப ராஜயோகம் மிகப்பெரிய அளவுல குரோத்த குடுக்க போகுது. பொதுவா இந்த 3 கிரகங்கள் இந்த ராகு, கேது, சனி ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து விட்டாலே அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை குடுப்பார்கள். அதனால தான் நம்ம இந்த விபரீத ராஜயோகத்தில மிக முக்கியமான கிரகங்களாக இதையும் நம்ம சொல்லுவோம். பொதுவா அந்த 6, 8, 12 கூடிய அதிபதிகள் மறைந்தோ, பரிவர்த்தனை பெற்றாலோ அது விபரீத ராஜயோகமா குடுக்கும். அதேபோல தான் இந்த இந்த காலசர்ப்ப யோகமும் அப்படித்தான். திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பார் மாரி குடுத்து நம்மள திக்குமுக்கு ஆட வச்சுரும். நம்ம இத நான் யோசிக்கவே இல்ல. இந்த மாரி நடக்கும்னு நான் நம்பவே இல்ல. லைஃப்ல இந்த மாரி மாற்றங்கள்லாம் நடக்குதா? அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிச்சு பேச வைக்கக்கூடியது இந்த காலசர்ப்ப ராஜயோகம். அதாவது இந்த காலசர்ப்ப ராஜயோகம் ராகு பகவான் மகா பாக்ய ராசியான கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் பயிற்சி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில, மற்ற அனைத்து கிரகங்களுடைய சேர்க்கை இப்ப சனியும் டிரான்சிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேதுவினுடைய அச்சிற்குள் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா, இந்த காலசர்ப்ப தோஷம் அல்லது காலசர்ப்ப யோகமானது உருவாக்கி குடுக்கும். பொதுவா இந்த காலசர்ப்ப யோகமானது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தோஷம்ங்கிறது வேற, யோகங்கிறது வேற. இந்த யோகம் தடைகளை உடைத்து பெரிய லெவல்ல குரோத்த பூஸ்ட் பண்ணி குடுத்துரும். சர்ப்ப தோஷம் என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கீழ அப்படியே டக்குன்னு கொத்தி விட்டு ஒண்ணும் இல்லாத ஆக்கி விட்டுரும். அப்போ கிரகங்கள் நிலையை பொறுத்து அவருடைய ஜாதகத்துல இவர்கள் பெரிய லெவல்ல சம்பாதிப்பாங்களா, சம்பாதிக்க மாட்டாங்களா, வருவாங்களா, முன்னேறுவாங்களா, முன்னேற மாட்டாங்களாங்கிறது எல்லாமே அந்த ஜாதகத்துல பொதுக்கி வச்சு அ பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுல வரக்கூடிய மிக முக்கியமா வரக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலசர்ப்ப யோகங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் அமைப்பா வருது. என்ன வருது அப்படின்னா, எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி 1. 2வது பிற கிரகங்களுடைய சப்போர்ட்னால இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப நாளா சில விஷயங்கள் நடக்காம பல தடைகள போட்டுட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை குடுக்கும். வெளிநாடு தொடர்புடைய வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்கல்வி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். நேர்காணல் அதாவது இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போய் அட்டெண்ட் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே அதில ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்றவங்க எல்லாருமே, அடுத்த கட்டத்துக்கு இந்த எக்ஸாம் எழுதி அடுத்த கட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்ல காலகட்டமா இருக்கும். பணியில் சேருவதற்கு உண்டான அழைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வரும். பேச்சு மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தா போதும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை நோக்கி நகரப்போகுது இந்த மார்ச் மாசத்திலிருந்து. அடுத்ததா வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பொதுவா தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய வீடா இருக்கிறதுனால, பொதுவா இந்த யாருடைய தனுசு ராசிக்காரர்லாம் அவங்களுடைய தனுசு லக்னமா இருந்தாலும் சரி, தனுசு ராசியா இருந்தாலும் சரி, அங்கேயே குருவும் ராகுவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா குரு சண்டால யோகமா வரும். அப்ப இந்த ராசிக்காரர்கள் காலசர்ப்ப யோகம் சில சிரமங்களை கொடுத்தாலுமே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புதிய மாற்றங்களையும், ஏற்றங்களையும் ஏற்படுத்தி தரும். அதுல எப்பயுமே இவங்க பாதை தான். இதை நோக்கித்தான் நான் போவேன். நான் இப்படித்தான் இருப்பேன். இப்படித்தான் நான் என்னுடைய லைஃப் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கும் ஒரு பாதைய போட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு, இந்த வேகம் எடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு, தொழில் செய்து வருபவர்களுக்கும் புதிய ஒரு காலகட்டம், வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சில விஷயங்கள் கன்வர்ஷன் ஆகி வரும்பொழுது, அதாவது பணம் சார்ந்த, நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குளோஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் பிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும். வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கெல்லாம் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு காலகட்டம். குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால, பேச்சில் கண்டிப்பாக நிதானம் தேவை. எப்பயுமே குரு தனுசு ராசி இப்ப தனுசு, மீன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது. வார்த்தைய விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உக்கிரம் எப்ப பார்த்தாலும் கோவம். இந்த மாரி ஒரு வார்த்தைய விட்டுருவாங்க. விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி பேசிட்டோமேன்னு யோசிக்கிறது. ஆரோக்கியத்தில கண்டிப்பாக கவனம் செலுத்துவது தனுசு ராசிக்காரர்களாக ஒரு இம்பார்ட்டன்டாக சொல்லப்படக்கூடியது. அடுத்தது மீன ராசிக்காரர்கள். மீனத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். ச உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி உள்ள வந்திருக்கு. இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, கொஞ்சம் எல்லா வேலைகளும் தாமதமாக, டிலேவாக நடக்க ஆரம்பிச்சாலுமே கூட, சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கண்டிப்பாக அத ஓவர் கம் பண்ணி திறம்பட வழிநடத்துவதற்கு உங்களுடைய குரு உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்க ஜாதகத்தில குரு சிறப்பாக இருந்துட்டாருன்னா, கண்டிப்பா இப்ப நான் சொல்ற பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். மார்ச் 11 இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதனுடைய காரணமாக, தொழில் மற்றும் கல்வியில சிறப்பு பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு சென்று திரும்பி வருபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் இந்த ஜாபுக்கு தான் போகணும். நான் இந்த ஜாப் ட்ரை பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணா எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த குரு பகவான் நல்ல படிப்பு குடுப்பாரு. நல்ல அட்மின்ல, நல்ல போஸ்ட்ல, அதேபோல மிகப்பெரிய அளவு அரசாங்கத்தினுடைய மிக உயரிய பதவிகள் எல்லாம் கிடைப்பதற்குண்டான அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. தொழில் இருக்கக்கூடிய மந்தநிலை கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர் நீங்க போகுது. போட்டி பொறாமை குறையும். வணிகர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம்.
வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் தேடி வரும். திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்றத்தை நோக்கி நகரும். பொதுவா ஜென்மத்தில சனி வந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பலன்கள் நமக்கு கை குடுக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும். எவ்வளோ கிரகங்கள் 9 கிரகங்களுக்குள்ள தான் எல்லா மனிதனுடைய ஆளுக்குமே. ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒரு கிரகம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிறப்பான பலனை தந்தே தீரும். சிறப்பாக இல்லாம வெறும் தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு பலன குடுக்குமே தவிர, பின்னாடி வரும்பொழுது பிரச்சனைகள குடுத்தே தீரும். ஸோ இதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு கிரகங்களோடு மட்டும் இல்லாம, பிற கிரகங்களுடைய சேர்க்கை, பிற கிரகங்களுடைய பார்வை, பிற கிரகங்களுடைய பலம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த நபர்களுக்கு இது நிக்குமா, நிக்காதா, அது நடக்குமா, நடக்காதா, இது எப்போ வருமா, வராதாங்கிறத பொறுத்து எல்லாமே டிசைட் பண்ண முடியும். அப்போ உங்க ஜாதகத்திற்குள்ளேயே தான் கேள்வியும் இருக்கிறது, உங்க ஜாதகத்துக்குள்ள தான் பதிலும் இருக்கு. ஸோ அது நீங்க போய் சேரக்கூடிய இடம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்ல அதுக்குண்டான பதில் கரெக்ட்டா கிடைச்சிரும். போய் சேரக்கூடிய ஆள் நீங்க கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, நீங்க இன்னும் 100 பேர பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கான கேள்விகள் கிடைக்காது. கர்மா நம்மள இன்னும் நெறைய பேர பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுபோல தான் உங்களுக்கு எது 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 தடுக்குது, எது முடக்குது, எது எப்ப நடக்கும், நடக்குமா, நடக்காதா எல்லா விஷயமும் உங்க ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு. ஸோ டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில வேறு இணைய பத்தி சிறப்பாக பேசுறேன். இந்த யோகமானது ராஜயோகம், ராகுகேதுனுடைய கலசர்ப்ப யோகம் இந்த மார்ச் மாதத்துல சிறப்பா இருக்குது அப்படிங்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆ உங்களுக்கு நெறைய பதிவுகள் அடுத்தடுத்து சிறப்பான விசேஷமான ஒரு ஆ புது புது பாயிண்ட்ஸோட உங்கள்ட்ட வந்து நேர்ல பேசுறேன். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.